அப்போ கடிதம் போய் படிக்கிறேன். அப்போ ரூமில் உட்காந்து அந்த கடிதத்தில் படிக்க படிக்க எனக்கு பல சந்தேகங்கள் உருவாகுது. அதில் என்ன சொல்கிறேன்னா, அண்ணா பயணம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நக்கீரன் கோபாலை பற்றி. ஆனால் இது இங்கே கர்நாடகா வந்த பிறகு அது கன்ஃபார்ம் ஆகுது. காரணம் என்ன சொன்னால், இங்கே கர்நாடகா அதிகாரிகளே சொல்லிட்டாங்க. என்னென்ன கோபால் உன்னை என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு வந்தாங்க, உன்னை கொல்றதுக்கு தானே கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்காப்புல. ரெண்டாவது உன்னை மட்டும் இல்லை, உங்கள் அண்ணனையும் அப்படி தான் கூப்பிட்டு வர போகிறாப்புல கோபால் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி லெட்டர் அந்த தம்பி லெட்டரில் எழுதுறாப்புல. இதேமாரி கோபால் ஒரு சூழ்ச்சிக்காரன், அசிங்கமாக திட்டி சூழ்ச்சிக்காரன், இந்த கடிதத்தை எப்படியாவது அண்ணங்கிட்ட போய் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி கீழே அந்த கடிதத்தை ஒன்று போடுறாரு. அப்படி இருக்கிறாப்புல சுழியாக. இது பார்த்தோன்னா அண்ணன் எந்துன்னு தெரிஞ்சுப்பார். இதை எப்படியாவது நீங்கள் அண்ணன் கையில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் எனக்கு வந்தது. அப்போ அந்த கடிதம் வந்தோடனே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நக்கீரன் கோபால் எப்படின்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல நண்பர் அவர். நக்கீரன் கோபால் ஆமாம். எப்படின்னு சொன்னால், நான் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், நல்ல பழக்கம், பேசுவாப்பில். எப்படின்னு சொன்னால், நான் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தேன், சாதா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு. அப்போது கமலஹாசன் இருக்காப்புல இல்லைங்களா, கமலஹாசன் மையம்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அப்போ மையம்னு ஒரு பத்திரிகை, எப்படி ரஜினி ரசிகன்னு சொல்லி ரஜினி இது சார்பாக நடத்துனாங்களோ அதுவே மையம்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகைக்கு பிரிண்டர் நான், சரிங்களா. உங்கள் பப்ளிகேஷன் தான் பிரிண்ட் ஆகும். பிரிண்டர் நான். ஆனால் பிரிண்டிங் நான் பண்ண மாட்டேன், அது லைசன்ஸ் மட்டும்தான் பிரிண்டிங், அவர் வேறு இடத்துக்கு பண்ணிக்குவார். பிரிண்டர் நான். ஆனால் இவர் டிசைனர். கோபால் எழுத்தாளர், அவர் பத்திரிக்கையாளர் இல்லை. அவர் லேஅவுட்டார் தான். அவர் லேஅவுட் அவர் பண்ணுவார். அப்போ அவரும் அங்கே வந்திருப்பார் கமல் வீட்டுக்கு. நானும் போயிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிஃபோர் 90 அப்படின்னு சொல்லுவேன். அப்போது போயிருப்பேன். இவரும் வருவாப்பில், கோபாலும் வருவாப்பில். சின்ன இது தான். அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். ஹலோன்னு பேசுவாப்பில். நக்கீரனுடைய கல்யாணத்துக்கு, அது கோபாலுடைய கல்யாணத்துக்கு எனக்கு அழைப்பு கொடுக்குறாப்புல கோபால். அப்போ ஏன் சொன்னால் அந்த ப்ரெஸ் இது அந்த அடிப்படையில் அழைப்பு கொடுக்குறாப்புல. அப்போது நான் அவருடைய கல்யாணத்துக்கு அவருடைய ரிசப்ஷன் பாம்ப்ரோ ஹோட்டல், அப்போது பாம்ப்ரோ ஹோட்டல் நடக்குது. அப்போது ஒரு வாழ்த்து ஒன்று கொடுக்குறேன். நக்கீர நாயகனே, நல்ல தமிழ் காதலனே, தமிழ் நல்ல கருத்துக்கள் நீ கொடுத்தாய், தமிழ் பெண்ணுக்கு நீ வாழ்வு கொடுத்தாய். அந்த கவிதை பாருங்கள், 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அந்த வரிகள் இன்னும் கூட எனக்கு மறக்கலை.